ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்குள்ளாக வேலைக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் தந்த கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு நேரமும் சமய நாளமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்து வந்த நாளை நினைவு கூர்ந்து பண்டிகையாக எங்கும் உலகெங்கும் கொண்டாடுகிற ஒரு சமயமும் வேலையுமாக இருக்கிறது. தேவன் மனிதனாக பிறந்தது மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமும் சிலாக்கியமாக இருக்கிறது. எல்லா மதங்களிலும் அவதார புருஷர்கள் எழுப்பினார்கள் என்று பலரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகி நாமும் கூட தேவனாய கர்த்தர் அவதார புருஷராக மனுஷனாக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லி அவருடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாம் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் அவதார புருஷராக வந்ததாக மதங்கள் கொண்டாடினாலும் எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்து பிறந்தது முழு மனுக்குலத்திற்கும் ஒரு நற்செய்தியாக, ஒரு பெரும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர செலுத்துமாக இப்படி அவதார புருஷர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி பல சமயங்களிலே எழுதப்பட்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் எதற்காக வந்தார்கள் என்று சொல்லி அவருடைய சமயங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது துஷ்டர்களை அழித்து நிக்கிரகம் பண்ணி அவர்களுக்கு இஷ்டமானவர்களை காப்பதற்காக அந்த கடவுள் மனிதனாக வந்தார்கள் என்று சொல்லி சமயங்கள் கூறுகிறது. ஆனால் கிறிஸ்து எதற்காக வந்தார்? இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் சிருஷ்டிகர் எதற்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்தார், மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லி யாரையும் அழிப்பதற்காக இல்ல, துஷ்டர்களையும் அழிப்பதற்காக இல்ல, துஷ்டர்களையும் இஷ்டர்களாக மாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தாரா? இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரிய நற்செய்தி. ஒரு கெட்டவன் இருக்கா, ஒரு உலகத்துல பாவியாக மோசமான வழியில ஒரு மனுஷன் திரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவனை அழிக்கிறது பெரிய காரியம் கிடையாது, அவனை இல்லாமலாக்குறது பெரிய காரியம் கிடையாது. அந்த மனுஷனையும் தமது அன்பினாலே அவனை திருத்தி அவனை நல்லவனாக்கி அவனை ஆசீர்வதிக்கிறது தான் தெய்வத்துடைய காரியம் என்று கிறிஸ்தவ மதம் தான் குறிப்பாக தெளிவாக மனுக்குலத்துக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நான் ரொம்ப தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். பிடிக்கல, நமக்கு பிடிக்கல, இவன் நல்லவன் இல்ல, இவன் கெட்டவன், இவன் பாவம் செய்யறான், இவனை அதனால என்ன செய்யணும்? அழிக்கணும். அதுக்காக ஒரு கடவுள் என்ன செய்யணும்? பெறப்படுத்த வரணுமா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கிறது. எந்த ஒரு மனிதனை அழிப்பதற்காக இல்ல, எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக அவர்களையும் நல்லவர்களாக மாற்றி தெய்வ பிள்ளைகளாக தெய்வ புருஷர்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? மனுஷனாக கடந்து வந்தார். அதனால்தான் இந்த ஒரு பெரிய நற்செய்தி, நல்ல செய்தி என்று நாம் சொல்லுகிறோம். அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் பிறந்ததினால் இந்த மனுக்குலத்திற்கு எனக்கு உங்களுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் உண்டான நன்மையும் மேன்மையும் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின புத்தகத்திலே, சுவிசேஷ புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 14 வரைக்கும் உள்ள வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் முதல் 14 வசனங்கள் வரைக்கும் நாம் எடுத்து வாசிக்கலாம். ஒரு எழுந்து நின்று வாசிக்க பாப்பா. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு காவியின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால் அந்த சனமே அந்த தூதனுடைய தோன்றி பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய மேன்மையும் காரியத்தை குறித்து இங்கே தெளிவாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனத்திற்கும், எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு ஜனத்துக்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, மனுஷனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு, மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்ததினால் மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அவர் பிறந்ததினால் மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. பொதுவா பாருங்க, நம்ம எல்லாருமே சரி, யாரா இருக்கட்டும் சரி, எந்த மனுஷனாக இருக்கட்டும், எந்த மனுஷியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நமக்கு வேணும். பீஸ்ஃபுல்லான லைஃப் வேண்டாம். மனதுல ஒரு சமாதானம், வாழ்க்கையில ஒரு சமாதானம், குடும்பத்துல ஒரு சமாதானம், தேசத்துல ஒரு சமாதானம் வேணும். அப்படி சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு வேணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு மனுஷங்க எல்லாரும் விரும்புறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சமாதானம் இல்ல, அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல. இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. பாருங்க, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வீடு வாங்கினா ஒரு சந்தோஷம், கார் வாங்கினா ஒரு சந்தோஷம், குழந்தை பிறந்தா ஒரு சந்தோஷம், கல்யாணம் முடிச்சா ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது சந்தோஷமாக இல்ல. அது ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக மனுஷனுக்கு இல்ல இல்ல இல்ல. அதாவது உண்மை, நிரந்தரமான சந்தோஷமாக அது இல்ல. கொஞ்ச நாளைக்கு அது சந்தோஷம் தருது, அதுக்கப்புறம் அது மனுஷனுக்கு சந்தோஷத்தை தர்றது இல்ல. எல்லாத்துக்கும் மேலாக மனிதனுக்கு உள்ளுக்குள்ள சாந்தி இல்ல, மன சாந்தி இல்ல. எவ்வளவு கோயிலுக்கு போறோம், பூஜை புனஸ்காரங்கள் செய்யறோம், நிறைய தெய்வங்களுக்கு அள்ளி கொடுக்கிறோம், கோடி கோடியா கொண்டு கொட்டுறவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க. அவங்க சக்திக்கு தக்கன எத்தனையோ காரியங்களை தேவர்கள் என்று சொல்கிற காரியங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனாலும் குடும்பத்திலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவங்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒருவருக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம்லாம் என்ன செய்யல, இல்ல, கிடைக்கல. இது எங்க கிடைக்கும் அப்படின்னு மனுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துக்குள்ளதான் கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் பிறப்பின் மகிமையை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் அவரை விசுவாசித்து, அவர் எனக்காக பிறந்தார், எனக்கு ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தை, ஒரு நித்திய சந்தோஷத்தை, எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல பிறந்தாரு அப்படின்னு விசுவாசித்து அவரை ஒரு மனசை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யும், சந்தோஷம் கிடைக்கும். வேற எந்த அவதார புருஷர்களும் ஒரு மனிதனுக்கு இந்த மேன்மையை கொடுக்க முடியாது என்று சொல்லி நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோதரிப்போமாக. மனிதனை ஆண்டவரை படைக்கிற பொழுது, தேவன் படைத்த பொழுது, சிருஷ்டித்த பொழுது அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை வச்சுதான் படைச்சார். ஏன்னா படைத்தவருக்குள்ள பேரின்பம் இருக்கிறது, அவருக்குள்ள சந்தோஷம், அவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடியவர். அதனால அவனை படைச்ச பொழுது ஆண்டவர் அவனை சந்தோஷமா தான் படைச்சாரு. பின்ன அந்த சந்தோஷம் எங்க போச்சு, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பிற மதங்கள் தெளிவாக மனிதனுக்கு சுட்டி காட்டுகிறதில்லை. அப்படி சுட்டி காட்டினால்தான் எங்க எப்படி எங்க தப்பு நடந்துச்சு, ஏன் போச்சுன்னு சரியா சுட்டி காட்டினாதான்
அதை திரும்ப எப்படி பெற்றுக்கொள்கிற வழியையும் நம்ம அறிச்சுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. மனிதன் எங்க சந்தோஷத்தை தொலைச்சான்? மனுஷன் எப்போது சந்தோஷத்தை தொலைச்சான்? அவனுக்குள்ள சந்தோஷப்படுவதாக அந்த பேரின்பமாக அந்த இளவன் அவனுக்குள் தம்முடைய சந்தோஷத்தை வச்சு படைச்சாரு. அவனுக்குள்ள அந்த இலை சமாதானம் இருந்துச்சு. அது எங்க தொலைச்சா, எப்போ தொலைச்சா அப்படின்னு சொல்லி வேதத்துல தான் சரியா இருக்கு. எங்க தொலைச்சோன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல போய் தேடினாதான் இழந்ததை பெற்றுக் கொள்ள முடியும். எதையும் தெரிந்தானே எங்க தொலைச்சோன்னே தெரியலன்னா பிற மதங்கள் எங்கே தொலைத்தோம் என்று அவர்களுக்கு சரியாக காட்டவில்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இந்த கிறிஸ்தவ பைபிள் என்ன சொல்லுகிறது? மனிதன் சந்தோஷத்தை எங்க தொலைச்சா அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் உச்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். முதல்ல மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் படைத்த பொழுது, தேவன் மனிதனை படைத்த பொழுது மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருந்தது. தேவனோடு கூட அவன் சந்தோஷமா இருந்தான், மகிழ்ச்சியா இருந்தான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் அவனுக்காக பார்த்து பார்த்து படைச்சு வச்சிருந்து எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அவன் ஆண்டவரோடு கூட உறவாடி மகிழ்ச்சியோடு கூட இருந்தான். அப்படி இருந்த மனிதன் அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டான். ஆண்டவரை பார்த்து அவனுக்குள்ள அந்த சமாதானம் போயிட்டு சந்தோஷம் போயிட்டு அவன் என்ன செஞ்சானா, அவனை பூமியில ஒரு மேன்மையான இடத்துல சகல ஆசீர்வாதம் உள்ள ஒரு தோட்டத்துல வச்சிருந்தார். அதுக்கு பேர் தான் ஏதேன் தோட்டம் என்று வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டான்னு இங்க இந்த வரிகள் நமக்கு தெரிகிறது. நேற்று வரைக்கும் அவர்களோட ஐக்கியமா இருந்து அன்பா இருந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்து அவனுக்குள்ள அவன் குடும்பத்துல அந்த தோட்டத்துல சந்தோஷ சமாதானமும் இருந்துச்சு அவனுக்குள்ள. அதை தொலைச்சிட்டான்னு இங்க தெளிவா இருக்கு. அதனாலதான் கடவுளை பார்த்து பயந்து என்ன செஞ்சானா, ஒளிஞ்சுக்கிட்டான். படத்தோட பார்த்து படத்தை தகப்பட பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வாசிங்க. அப்பமா ஆண்டவர் தேடி வந்தாரு, கடவுள் தேடி வந்தாரு, படைச்சவனை தேடி வந்தார், உங்களை என்னையும் தேடி வந்தார், இப்பவும் தேடி வருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் தேடி வருகிறார். வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கப்பா இருக்க அப்படி சொல்லி கேட்டாரு. நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பது நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஆமா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டான்னு எழுதிருக்கு. ஹல்லேலூயா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். ஆண்டவர் அவனுக்குள்ள கொடுத்திருந்த அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டான், சமாதானத்தை தொலைச்சிட்டான். கர்த்தர் மகிமை தேவன் கடவுள் மகிமையானவராக இருக்கிறது போல படைக்கிற போது நம்முடைய சாயல மனிதனை படைப்போம் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனையும் மகிமையா படைச்சிருந்தாரு. ஒரு மகிமையா அவனுடைய மகிமையினால, தேவ மகிமையினால அவனை மூடி இருந்தாரு. அப்படி தேவ மகிமையினால அவனை மூடி இருந்தான். இவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். ஏன் தொலைச்சான், எங்க தொலைச்சான், அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா பார்க்கலாம். ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல 16-17 கூட வாசிங்க பாருங்க. அது என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். மனுஷன் யார் முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மனுஷனாகிய நாம் யார்? வாசிங்க. ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்படி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னால ஆதியாகமம் 2:7 வாசி பாருங்க. மனிதன் யார்? மனிதன் யார் என்று பார்ப்போம். அவன் இந்த சந்தோஷத்தின் சமாதானத்தையும் அவனுக்குள்ள இருந்த சமாதானத்தையும் மனிதனுக்குள்ள இருந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்க தொலைச்சா, எங்க கருத்துக்கிட்டான், அதுக்கு முன்னால அவன் யார் அப்படிங்கறத நம்ம இப்ப
பார்க்க போறோம். வாசிக்கலாம். அது 2:7. தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. கர்த்தர் தேவனாக உண்டாக்கி 7. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி. தேவனாய கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமா, ஆண்டவர் மண்ணுல ஒரு பொம்மை செஞ்சு ஆதாமை உருவாக்கி அவன் உயிர் இல்லாமல் இருந்த அவனுக்கு உயிர் கொடுத்தாரு. உயிர் கொடுக்க என்ன செஞ்சாரு? ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசில ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாவாக அவன் மாறினான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கு. சரிதானே? அப்போ ஆண்டவர் நிறைய எல்லாத்தையும் படைச்சாரு எழுதியிருக்கிறது. பறவைகளை படைச்சாரு, மிருகங்களை படைச்சாரு, ஊர் பிராணிகளை படைச்சாரு, மச்சங்களை படைச்சாரு, நீர்வாழ் சந்துக்களை எல்லாத்தையும் படைச்சாரு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மற்ற படைப்புகளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவைகளுக்கு ஜீவன் இருக்கு, சரீரம் இருக்கு, உயிர் இருக்கு, சரீரம் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒன்றை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அவன் ஆவி உள்ளவனாக உயிர் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்குள்ள உயிர் இருக்கு, அவனுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அவனுக்குள்ள சரீரம் ஒண்ணு என்ன செய்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ மனுஷன் மாத்திரம் ஆவி ஆத்மா சரீரம் உள்ளவனாக அவன் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். இந்த ஆத்மா எதற்காக? அந்த ஆத்மாவை குறித்து தான் நீங்க சொல்லுகிற பொழுது அவர் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா நான் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப ஆத்மாவுல மனுஷனுக்கு மட்டும் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா எதற்கு மனுஷனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆத்மாவுல தான் படைச்ச அந்த கடவுளை என்ன செய்வாரா வந்து தங்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆத்மாவில மனுஷனுக்குள்ள கடவுள் எங்க வந்து தங்குறாரு? அவனுக்குள்ள ஆத்மான்னு ஒரு உறைவிடம் இருக்கு. அந்த உறைவிடத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? தங்குவாரு. அங்க இருந்து அவனுடைய ஆவியில கலந்து அவனோடு கூட பேசுவாரு, அவனோடு கூட உறவாடுவாரு, அவனோடு கூட மகிழ்வாரு. ஹல்லேலூயா. அவனோடு கூட சந்தோஷப்படுவாரு. அப்ப கடவுள் மனிதனுக்குள்ளாக இருந்து மகிழ்கிற, சந்தோஷப்படுகிற, உறவாடுகிற, பேசுகிற ஒரு அனுபவம் மனுஷனை படைச்ச பொழுது, ஆதாமை அவரை படைச்ச பொழுது அவர்களுக்குள்ள அது இருந்தது. அத அந்த கடவுள் சந்தோஷப்பட்டு மனுஷனு கூட உறவாடுகிற அந்த அனுபவத்தை ஆதாமும் ஏவாளையும் என்ன செஞ்சுட்டாங்க? தொடச்சிட்டாங்க. அது அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எதற்காக வந்தார், எதற்காக பிறந்தார் என்பதை தெளிவாக உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த மனிதனுக்கு இந்த இறை சந்தோஷம் கிடைக்காது. இறைவன் மனுஷனுக்குள்ள இருந்து அகமகிழ்கிறதா ஒரு மெய்யான சந்தோஷமும் அதுதான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தருகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த இறைவனை தொலைச்சிட்டா மனுஷன், அதனால அவன் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போனான்ங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த இறை பரிசுத்த வேதாகமம் தான் மனிதனுக்கு தெளிவாக நினைச்சுக்கிறது. ஏன் இழந்து போனான்னா ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மீறினான் அப்படின்னு சொல்லி. இப்ப திரும்ப வாசி பாருங்க. இரண்டாம் அதிகாரத்துல 16-17 ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் உலகத்தை படைத்தாரு, எல்லாத்தையும் படைத்தாரு, ஆதாமை ஏவாளையும் ஆதி மனுஷனை படைத்தாரு, முதல் மனிதனை படைத்தாரு. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வேணும், அவன் நல்ல சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு சொல்லி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுல எல்லா ஆசீர்வாதங்களையும் கருவிருச்சங்களையும் உண்டாக்கி அதுல அவனை வச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு ஒரு காரியம் சொன்னார். வாசிங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் வாசிங்க. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆமா. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சா என்று கட்டளையிட்டான். அப்படின்னா சொன்னாரு சொல்லி ஒரு பழத்தை மாத்திரம் புசிக்காத, நன்மை தீமை அறிகிற பழத்தை புசிக்காதுன்னு அவர் சொல்லி வச்சிருந்தாரு. இத
மீறி அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் அதை பறித்து புசிச்சாங்க. அந்த கடவுளுடைய வார்த்தையை மீறினாங்க. அந்த மீறலாம் தப்பாயிட்டு, அதனால கடவுளுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் தொடர்பும் கட்டாயிட்டு, கடவுள் இல்லாத வாழ்க்கை, இறைவனின் நமக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது சந்தோஷமா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்காது. அங்கதான் மனசை என்ன செஞ்சுட்டான், வாழ்க்கையை தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வாசித்தாதிய 3:4 முதல் 7 வரைக்குள்ள வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது எதை ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னாரோ அதை மனுஷன் செஞ்சான் அப்படின்னு நம்ம வேத புத்தகத்தில் பார்க்கலாம். ஒரு குடும்பம் இருக்கு, கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு தலையாக தகப்பனாக அந்த குடும்ப தலைவர் இருக்கிறார். அவருக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். எது தனது பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது தரும், எது நல்லது தராது, எது தீமை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதை மீறினா அந்த குடும்பத்தில் கண்டிப்பா சந்தோஷம் இருக்காது. சாந்தி அந்த மைக்க ஆஃப் பண்ணி இருக்காது, அப்படிதானே? அதுதான் நேர்ந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் சொன்னபடி நடந்தா மனித மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம். அதை இழந்துட்டான், கடவுளுடைய வார்த்தையை மீறினா, அதனால அவன் சந்தோஷத்தை இழந்துட்டான், கடவுளை இழந்துட்டான். கடவுளை இழந்ததுனால அவனுக்கு சந்தோஷம் இல்ல, சமாதானம். கடவுள் எங்க இருக்காரோ, மனிதனை படைத்த மெய்யான கடவுள் எங்க இருக்காரோ, யாருக்குள்ள இருக்காரோ அவனுக்குள்ளதான் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துல எல்லாத்திலுமே அவனுக்கு ஒரு சமாதானம் ஒரு இருக்கும், சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதுதான் காரியம். அது அவன் இழந்து போனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், எங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு வார்த்தையை மீறினதுக்கு அந்த ஆதி மனுஷன் என்ன செஞ்சுட்டான், அவனுக்குள்ள இருந்த மேன்மைய, ஆசீர்வாதத்தை, கடவுளுக்கு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை, அவர் உள்ள மகிழ்கிற பொழுது இவனுக்குள்ளேயும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய, அவர் உள்ள இருக்கிறதுனால இவனுக்குள்ளே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்ப்போம்னு சொன்னா பாவத்துக்கு அளவே இல்லாம பெருகி இருக்கிறது. மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவம் தான் மனிதனுக்குள்ள சந்தோஷத்தை தொலைச்சிருக்கு. அவன் கடவுளையும் விட்டு நான் ரொம்ப தூரத்துல என்ன செய்கிறான், போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இங்க எல்லா தளத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற ஒரு நச்சரியை உங்களுக்கு தார அப்படின்னு சொன்ன மாத்திரமல்ல, பயப்படாதீர்கள் இருக்கு. இப்போ கடவுளை தொலைச்சதுனால சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டா, மனச சமாதானத்தையும் தொலைச்சிட்டா. அதனால இங்க தொலைச்ச அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கு, தண்டனை வருகிற பயம் இருக்கு. பயம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கு. அவன் செஞ்ச தப்பு அவனை உறுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் உள்ளேயும் அவங்க செஞ்ச தப்பு, அவங்க செஞ்சது பாவம், அநியாயம், அக்கிரமம் என்ன செய்யுது, அவனுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கிறது, அவனுக்குள்ள இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கிறது. அதனால அவனுக்கு ஒரு பயமும் இருக்கிறது, பயந்துகிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா, நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டுன்னு அவனுக்குள்ள உள்ள உள்ளுணர்வு அவனை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தூங்கினா கூட நிம்மதியா தூங்க முடியல, சொப்பனத்துல கூட பயங்கரமான காரியங்கள் வருகிறது. ஏன் வருது? அதான் வருது. இப்படி மனிதன் எல்லாத்தையும் தொலைச்சான். பாவை பார்ப்போம், முழு பாவியா இன்றைக்கு கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிறார்கள். இது கலியுகம்னு சொல்லி பிற சமயங்களும் கூட சொல்லுகிறது. கலியுகத்துல கடைசி காலம் அர்த்தம். இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறார்கள். அப்ப எப்படி அவனுக்குள்ள அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாகிறது. ஆரம்பினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையிலிருந்து மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடவுளை என்ன செய்யணும், மனுஷனா பெறப்படுத்தி அவனுக்காக ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த பாவத்தை தொலைக்கணும். அந்த பாவத்தை தொலைச்சாதான் மனுஷனுடைய பாவத்தை தொலைச்சாதான் அந்த பாவத்திற்கு நிமித்தம் உண்டான
எல்லாம் போகும். அப்ப எல்லாம் போயிட்டுனா திரும்பவும் அந்த கடவுளுக்கு அவனுக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு ஐக்கியம் உண்டாயிரும், ஒரு தொடர்பு உண்டாயிரும். திரும்பவும் அந்த மனுஷ கூட்டுக்குள்ள, அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த கடவுள் என்ன செஞ்சிருவாரு? அவனை சிரிச்சந்த அந்த பேரின்பமாக இருக்கிற அந்த கடவுள் என்ன செஞ்சிருவாரு? அவனுக்கு கூட வந்துருவாரு. அப்படி வந்துட்டா அவனுக்கு திரும்பவும் அந்த பயம் போயிடும், அந்த பாவம் போயிடும், பயமும் போயிடும். அந்த ஆண்டவர் உள்ளுக்குள்ள வந்துட்டா அவனுக்கு என்ன வந்துடும்? பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திரும்ப வரும். இதுதான் உண்மையான காரியம். இதை செய்வதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தாரு. அவனுக்காக பாவத்தை தொலைப்பதற்காக பிறந்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் உண்டாகிற தண்டனையை மாற்றும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? சிலுவைக்கு கடந்து போனார். சிலுவையில அவர் மனிதனுடைய எல்லா பாவத்தை சமையல் எடுத்துக்கொண்டு முதல் மனுஷன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வரைக்கும், நாளைக்கு பிறக்க போற மனுஷன் வரைக்கும், கடைசி மனுஷன் வரைக்கும் செய்ய போற எல்லா பாவத்தையும் சிலுவையில சமையல் எடுத்துக்கொண்டு அந்த பாவத்தை தொலைச்சிட்டா இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த பெரிய பிரச்சனை நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவர் உலகத்துல வந்தார். எதுக்கு வந்தாரு? தன்னையே அந்த மனுஷனுக்காக தியாக பலியாக கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துல மனிதனாக என்ன செஞ்சாரு? அவதரிச்சு அவர் கலந்து வந்தாரு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதனாலதான் இது நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோதரிப்போமாக. பாருங்க, மார்க் எழுதின புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 20 முதல் 23 வரைக்குள்ள வசனத்தை பாருங்க. நாம் பிறக்கும் போது நம்முடைய ஆதி தகப்பன் கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி பாவம் செஞ்சதுனால அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பின்னணியாளர்களாக, சந்ததிகளாக இருக்கிற நாமும் பாவத்திலே பிறந்து வளர்ந்திருக்கிறோம். அதனால நாம் பாவிகளாகத்தான் இருக்கிறோம், பாவம் செய்கிறோம். பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பயம்தான் இருக்கும். வாசிங்க, என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். மார்க் 7:20 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்திற்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம வியாகாரமும் வன்கண்ணும் தூசணமும் வெறுமையும் மதியோடு புறப்பட்டு விடும். பொல்லாமைகளாக இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமா, இறைவன் உள்ளே இருந்தார். மனிதன் மீறுதலுக்கு உட்படுகிற வரைக்கும், எப்பொழுது மீறுதலுக்கு உட்பட்டாரோ அந்த மனிதனுக்குள்ளே இருந்த இறைவன் மனிதனை விட்டு வெளியேறிவிட்டார். மனிதனை விட்டு வெளியேறின பிற்பாடு மனிதன் தன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள முடியவில்லை, பயபக்தி உள்ளவனாக காத்துக்கொள்ள முடியவில்லை, நல்லவனாக தன்னை காத்துக்கொள்ள முடியவில்லை. அவனுக்குள்ள இறைவன் வெளியேறின பொழுது அவனுக்குள்ள வரக்கூடாதெல்லாம் வந்துட்டு அவனுக்குள்ள வந்துட்டு அவன் நிறைய தப்பு தண்டா பண்றவனாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். நல்ல மனுஷனை ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியே ஒரு நல்ல மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் தீமை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்காங்களேன், பிறந்து 1 வயசு 2 வயசு ஆன 2 வயசு ஆன பிள்ளைகள் கள்ள கபட அறியாத பிள்ளைகள் என்று சொல்லுகிறான், பாவம் அறியாத பிள்ளைகள் என்று சொல்லுகிறான். அது இன்னும் பாவத்தை கற்றுக்கொள்ளலன்னு சொல்லுகிறான். நம்ம பார்த்தா பிள்ளைகள் பாவங்களை கற்றுக் கொடுக்குது, நல்லதை கற்றுக் கொடுக்குது, தீயதை கற்றுக் கொடுக்குறது என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லாம் சரி இருக்கட்டும். ஆனா அந்த 2 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு கூட தீய சுபாவங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா? உடனே சொல்லுவாங்க அப்ப புத்தி இவனுக்குள்ள இருக்கு.
இல்ல அவங்க புத்தி இருக்கு, இவங்க புத்தி இருக்கும். அப்பா இப்படி இருந்தா, பாட்டி இப்படி இருந்தா, அம்மா மாதிரிதான் இருக்கு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவான். நல்ல பிள்ளைகள் நின்று இருக்க மாதிரி குறுகுறுன்னு பார்க்கும். இன்னொரு சின்ன பிள்ளைய நம்ம அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கோங்க, இப்படி குறுகுறுன்னு பார்த்து திடீர்னு என்ன செஞ்சிடும், அந்த பிள்ளையை தள்ளி விட்டுரும், அதை கடிச்சு விட்டுரும், இல்ல அங்க பாக்கிட்ட இருக்க பொருளை பிடிக்கிட்டு போயிடும். இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம் தானே. நீ எங்க கத்துட்டு வந்து தாய் தான் பண்ணுவாங்க, டப்பு 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 டப்புன்னு இந்த பிள்ளைய அடிப்பாங்க. நீ இப்படி செய்வியா, இப்படி செய்வியான்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனாலும் அது எங்க கத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, முதல் மனுஷங்கிட்ட இருந்து, அடுத்து நம்ம முப்பாட்ட கிட்ட இருந்து, தாத்தா கிட்ட இருந்து, பாட்டி கிட்ட இருந்து தான் கத்துட்டு வந்துச்சு. அப்போ நம்ம ஜீன் சொல்றோம் இல்லையா, நம்ம ஜீன்ல இந்த காரியங்கள்லாம் இருக்கு, நம்ம ஜீன்ல அந்த காரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தொலைச்சாதான் ஆண்டவர் திரும்ப, கடவுள் படைச்ச கடவுள் திரும்ப நம்முடைய ஆன்மாக்குள்ள வந்தாதான், அந்த பரமாத்மா திரும்ப இந்த ஜீவாத்மாக்குள்ள இந்த கூட்டுக்குள்ள வந்தாதான் ஹல்லேலூயா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ பரமாத்மான்னு நம்ம நம்புறது மனுஷனை காட்டிலும் கேவலமான தப்பு தண்டாதான் பண்ணினா அது எப்படி பரமாத்மாவா இருக்க முடியும்? நல்ல நல்ல பரமாத்மாவா இருக்க முடியுமா? நான் மனுஷனை காட்டிலும் பரமாத்மா என்று பிற சமயங்கள் கொண்டாடுகிற தெய்வங்கள் எல்லாம் மனுஷனை காட்டிலும் கீழான காரியங்களை செய்வதாக அவருடைய வேதமே சொல்லுகிறது, அவருடைய புராணமே சொல்லுகிறது. அவங்க நம்ம காட்டிலும் ரொம்ப தப்பா இருந்தா அவங்க கிட்ட முதல்ல சமாதானம் இருக்குமா, அவங்க கிட்ட சந்தோஷம் இருக்குமா? அவங்களுக்கு தண்டனை காத்திருக்கு. அப்படி ஒரு கடவுள் இருந்திருந்தா அவங்களுக்கு தண்டனை காத்திருக்கு. நமக்கு தண்டனை கொடுக்கிற கடவுள் நம்மளை காட்டில மோசமா இருந்தா அது எப்படி நம்மளை வழி நடத்த முடியும்? நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நமக்குள்ள எப்படி அந்த பீஸ் ஆஃப் மைண்ட கொண்டு வர முடியும்? பீஸ் ஆஃப் லைஃப் கொண்டு வர முடியும்? நமக்குள்ள எப்படி சாந்தியை கொண்டு வர முடியும்? சமாதானத்தை கொடுக்க முடியும்? பாவம் இல்லாத நம்மளை படைச்ச கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற பொழுது, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும்னு சொன்னார். பாவம் இல்லாத கடவுள் தான் தேவன், அவர்தான் கடவுள். பாவம் இருந்தா கடவுளே கிடையாது. மனிதனை பாவம் இல்லாத இந்த கடவுள் படைத்தார். ஆதி தேவன் படைத்தார், அவரிடத்தில் பாவம் இல்லை. அதனால அவர் படைத்த மனுஷனிடத்தில் பாவம் இல்லை. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருன்னு திரும்பி பார்க்கிறாருன்னா, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை தொலைக்கிறதுக்கு, நமக்குள்ள இருக்கிறதான நாம தொலைச்சிட்ட சந்தோஷத்தை சமாதானத்தை திரும்ப கொடுக்கிறதுக்கு. இந்த கடவுள், மெய்யான கடவுள் என்ன செய்தாரு? மனுஷனாக அவதாரம் எடுத்தார். ஹல்லேலூயா. இவரே மனுக்குலத்தை காக்கும்படியாக, மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக பிறந்த ஒரே கடவுள் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இந்துவா தான் இருந்தேன், நான் இந்து குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு ஆசா நல்ல ஒரு பச்சையுள்ள இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தேன். வணக்கப்பட்ட ரொம்ப தீவிரமான குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருந்தது. பக்தியில இந்த தெய்வ வழிபாடுல ரொம்ப தீவிர உள்ளவங்களாக இருந்தாங்க. என்னுடைய தாமனார் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பிறந்து அங்க வளர்ந்திருந்தாரு, அங்கதான் இருந்தாரு. நான் மாரியம்மா இருக்கிற காலங்கள்ல எங்களுடைய குடும்பத்துல குலக்கோயில் ஒன்று உண்டு, சமுதாய கோயில் என்று கூட சொல்வார்கள். இந்த பகுதியில் எப்படி சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த சமுதாய கோயில, துர்க்கம்மன் கோயில்ல அவரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் ஒரு இடத்துல இருந்தாரு. அந்த துர்க்கம்மன் கோயில்ல திருவிழா வருகிறது, இல்லது கொலை கொடை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கொடை வருகிறது அப்படின்னு சொன்னால் இவர் 40 நாள் விரதம் இருந்து என்ன செய்வாரு? கிழவ கூட எடுப்பாரு. கிழவ கூடன்னு சொன்னா அந்த கொடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 40 நாள் மாமிசம் இதெல்லாம் புசிக்காம, மனைவிக்கு விளக்கி, இப்படி பல காரியங்களுக்கு விளக்கி சுத்தமா தன்னை காப்பாத்திக்கிட்டு காத்துக்கிட்டு பக்தியா இருந்து
3 நேரமும் குளிச்சு இங்க நயமங்களுக்கு போகிற பொழுது செய்கிற மாதிரி பல காரியங்களை அவங்க அனுஷ்டித்து அந்த குறிப்பிட்ட நாள்ல ஆத்துல போயோ குளத்துல போயோ அந்த பூரண கும்பத்துல தண்ணி எடுத்து அது கொண்டு வந்து அங்க இருக்கிற அந்த சாமி இருக்குல்ல சாமி சிலை இருக்குல்ல அந்த சிலையில இவர் கொண்டு வந்து அந்த தண்ணியை ஊத்துவாரு. அப்படி ஊத்துற பொழுது இவருக்கு சாமி வரும், அருள் வரும். இவருக்கு சாமி வந்த போதுதான் அங்க மெயின் பூசாரிக்கே சாமி வரும். ஹalleluya! அப்படி ஒரு இடத்துல இருந்தாரு, அப்படி ஒரு குடும்பத்துல நான் பிறந்திருந்தேன். ஹalleluya! அப்படியே இந்த காரியத்துல நானும் பெற்றோர்களுக்கு பின்னால போனேன். பல காரியங்கள் உண்டாயிருந்தது. ஆனாலும் நான் வளர்ந்து வாழ்க்கை பொழுது நானும் குறைவுள்ளவனாக இருந்தேன். எங்க பெரியப்பா வீட்டுல நான் வளர்ந்தேன். அவர் குழந்தை கிடையாது. அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யமான இருந்தாரு. அன்னைக்கு லட்சாதிபதி, இன்னைக்கு கோடீஸ்வரர் சொல்லுவாங்க, அன்னைக்கு லட்சாதிபதியா இருந்தாரு. அவர் வீட்டுல செல்லப்படியா வளர்ந்தேன். வாலிபத்துல இருந்தேன். நல்ல உலகத்தை அனுபவிச்சேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, காரியங்கள் எல்லாம் உண்டு. அவங்களுக்கு நான் தான் கொடுப்பேன், செலவு பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ஆனாலும் ராத்திரி தனியா படுக்கைக்கு போகிற பொழுது ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த உள்மனம் மனசுக்குள்ள ஒரு வெறுமை தெரியும். எங்கேயோ ஏதோ தொலைச்சிட்ட மாதிரி ஒரு அனுபவத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருந்த காலங்களில் அந்த வாலிப பிராயத்தில் ஒருவர் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். அப்படி நான் அறிந்து கொண்ட பொழுது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக ஜீவித்தார், எனக்காக அவர் சிலுவைக்கு கடந்து போனார், எனக்காக இரத்த சிந்தி மரித்தார், என்னுடைய பாவங்களை துடைக்கும்படியாகவும் என்னை நான் துடைத்து விட்டேன். அவளை சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஊரெல்லாம் சுத்தின உயிரும் எனக்குள்ள இருந்த அந்த வெறுமையை போக்கிறதுக்கு அவர் வந்தாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் எனக்குள்ள வந்த பொழுது நான் ஒரு பெரிய ஒரு பேருபட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதுக்கு லைஃப்ல ஆசீர்வாதங்களையும் நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து பெற்றிருக்கிறேன். இந்த தேவன் இப்பொழுது எனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya! அதற்காக என் தேவனை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ மனுஷன் மெய்யான கடவுளை தொலைச்சிட்டா இல்லை அறியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெய்யான கடவுள் யாருன்னு அறியாத வரைக்கும் அவனுக்குள்ள இந்த மேலான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காது. குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அவனுக்குள்ளேயே அந்த சமாதானம் சந்தோஷம் இருக்காது என்று சொல்லி பார்க்கலாம். அப்படின்னாலே மனுஷன் கடவுளை தொலைச்சிட்டான், அதோடு கூட ஆசீர்வாதங்களை தொலைச்சிட்டான். தொலைச்சிட்டு அந்த காரியத்தை திரும்ப அவனுக்கு கொடுக்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? மனுஷனா இந்த உலகத்துல வந்தாருங்கிறது தான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. வாசிங்க பாப்பா, லூக்கா 2:10 திரும்ப வாசி பாருங்க. லூக்கா 2:10. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்குன்னா, மனுஷன் கடவுளை தொலைச்சிட்டா அவன் திரும்ப அவன் தேடினாலும் அவனுக்கு அதை பெற்றுக்கொள்றதுக்கு வழி தெரியல. அப்படினால அவரே மனுஷனை தேடி வந்தார். ஹalleluya! தப்பு செஞ்ச மனுஷனை அழிக்கும்படியாக கர்த்தர் வரவில்லை. தப்பு செய்த மனிதனை அழிக்கும்படியாக கடவுள் வரவில்லை. துஷ்ட விக்கிரகம் இஷ்ட பரிவாரம் என்று சொல்லி அவர் வரவில்லை. அவனையும் காக்கிறதுக்காக தான் வந்தாரு. அவனையும் காப்பாற்றுவதற்காக தான் வந்தாரு. அவனையும் தமிழமாக திரும்ப சேர்த்துக் கொள்வதற்காக தான் இயேசு என்கிற அந்த மனிதன் படைச்ச ஆண்டவர் வந்தார். இயேசு ஒருவரே மனிதனை படைத்தவர். இயேசு ஒருவரே சர்வ சிருஷ்டிகர். இயேசு ஒருவரே அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் ஒருவரே தேவன். ஏன்னா அவர் பாவமே ஒரு பாவம் செய்யவில்லை. கடவுள் பாவம் செஞ்சா கடவுள் கிடையாது. மனுஷனே பாவம் செஞ்சா நீ ஒரு மனுஷனால இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி கடவுள் பாவம் செஞ்சுட்டு கடவுள்னு சொல்ல முடியும்? வாசிங்க பாப்பா. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள்,
சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மனுஷன் தொலைச்சத சித்தமாக மனுஷன் கடவுளை தொலைச்சிட்டா, தன்னை படைச்சதை தொலைச்சிட்டா, அந்த ஆத்மாவில திரும்ப அவனுக்குள்ள அந்த கடவுள் வந்து வாசம் பண்ணுறதுக்காக தொலைஞ்சு போன அவனை, தன்னை தொலைச்சிட்டு அவனை கடவுள் தேடி வந்தாரு. ஹல்லேலூயா! இதுதான் காரியம். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிகுந்த நினைச்சுகிறது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மனிதனுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. பாருங்க, மத்திய 1ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல வாசிங்க. அப்போ பாவத்தை நம்மளை விட்டு வெளியேற்றி திரும்பவும் நம்மள ஒரு தம்முடைய சாயலுக்கு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாத தம்மை போல ஒரு நித்தியானந்தமும் பேரின்பமும் சமாதானமும் சாந்தியும் நிறைவும் பூர்வமுமான ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு தான் அந்த தேவன் மனுஷனாக அவதரிச்சு வந்தார். அவதார புருஷனாக, புருஷோத்தமனாக அவர் வந்தார். அவர் தான் புருஷர்களே ரொம்ப உத்தமமானவர். ஹல்லேலூயா! எந்த புருஷனும் புருஷோத்தமன் இல்லை, அவர் ஒருவர்தான் புருஷோத்தமன். ஏன்னு தெரியுமா? அவர் உத்தமமான புருஷன், புருஷோத்தமன். வார்த்தைங்க பார்க்கலாம். அவர் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயர் அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக. ஏன் இயேசுன்னு அவருக்கு பேர் வச்சாங்க? அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கு, காரண பேர் இருக்கு. கடவுளுக்கு இருக்கிற பெயர்கள் எல்லாம் நாமகரணம் எல்லாம் காரணத்தோட காரியத்தோட இருக்கு அப்படின்னு மறைச்சுக்கிடலாம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தை தொலைக்கிறதுக்கு, மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தை தொலைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தான் தேவன், வேற ஒருவருக்கு தேவன் இல்லை. எங்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி காட்டலாம். பெரிய குடிகாரன் குடிவெளியிலிருந்து மாறினவங்க, கிறிஸ்துவனால மாறினவங்க இருக்காங்க. பெரிய பாவங்களை செஞ்சவங்க, விபச்சாரமோட கொடிய பாவங்களை செஞ்சவங்க அதுல இருந்து விடுதலை ஆகிக்கிறாங்க. கொலைகாரங்க பல விதமான மோசமான பாவ நிலையில இருந்தவங்க, அதுல சமாதானத்தை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு எப்பொழுது நமக்கு தண்டனை வரும்போது பயந்து செத்து கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனா மாத்திருக்கிறார். அதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ கடவுளை தொலைச்சோம். அதனால வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, மனிதனுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு மனத்தாக்கம் ஏன், பாதிப்பு ஏன், சமாதானம் ஏன் இல்லை, சந்தோஷம் ஏன் இல்லை, குடும்பத்தில ஏன் இல்லை, நமக்குள்ள இல்லையா? முதல்ல எனக்குள்ள பொதுவாக சொல்றேன், எனக்குள்ள இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா! நான் தொலைச்சத எந்த இடத்துல தொலைச்சேன்னு எனக்கு ஒரு காமிச்சு கொடுத்து அந்த தேவனத்துல என்னை கொண்டு வந்ததுனால இருந்து நான் எனக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு சாந்தி இருக்கிறது, மனசாந்தி இருக்கிறது, என் குடும்பங்களிலே சமாதானம் உண்டா இருக்கிறது. குறைவோ நிறைவோ நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனை தேடி வந்ததுனாலதான், தொலைச்சிட்ட மனுஷனை தேடி வந்ததுனாலதான் அப்படின்னு சொல்ற நற்செய்தி தான் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி. அதான் முக்கியமானது. தொலைச்ச தேடி கொடுக்கறதுக்காக தான் படைச்ச கடவுள் என்ன செஞ்சாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த மனுஷனை, தொலைஞ்சு போன மனுஷனை தேடி இருந்தாரு. கடவுள் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியங்களா இருந்தாலும் அங்க என்னது இல்லை, அவனுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, அவனை சுற்றிலும் மகிழ்ச்சி இல்லை, அவனால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஏன்னா பிரசங்கில வாசிக்கிற பொழுது ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. மனிதன் பிரயாசப்படுகிற
உண்டாகிறதெல்லாம் தன்னுடைய வாய்க்கு தானே, அவருடைய மனதுக்கோ இளைப்பில்லை, அவர் மனதுக்கு ஒரு திருப்தி இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சவரிக்கிற எது ஒன்றும் நமக்கு மன நிறைவின் திருப்தியும் சமாதானத்தின் சந்தோஷத்தையும் தராது. ஹல்லேலூயா. அவர் சமாதானம் சந்தோஷத்தையும் திரும்ப தருவதற்கும் கடவுள் மனிதனுக்குள் திரும்பவும் அவன் ஆன்மாவோட வந்து உறைந்து நின்று உறைவிடமாக்கி அங்கே இருந்து அவன் ஆவியோடு கலந்து அவனை ஆசீர்வதித்து தம்முடைய சந்தோஷத்தினாலே அவனை நிரப்புவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வந்தாரே, மனுஷனுக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள் வந்திருக்கிறார், எங்களுக்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கடி வரட்டுமே, எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, எவ்வளவு காரியங்கள் வரட்டுமே, இருக்கட்டுமே, இல்லாம போகட்டுமே, குறையட்டுமே, இல்ல நிறையட்டுமே, என்ன வேணாலும் இருக்கட்டுமே, ஆனா எடுபட்டு போகாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உள்ளேயும் சந்தோஷம், உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியே ஆசீர்வாதம் அப்படின்னு இருக்கும். உள்ளம் பெருமும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டா மேசலை கட்டளைகள் என்று சொல்லி வார்த்தை யோவான் எழுதியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆன்மாவும் வாழ்ந்திருக்கும், நம்மவர்களும் வாழ்ந்திருப்பாரு, உலக பிரகாரம் எல்லாவற்றிலும் நாமும் வாழ்ந்திருப்போம். இந்த இடத்துக்கு வந்து 21 ஆண்டுகள் நிறைவட போகிறது என்று எண்ணுகிறேன். நாங்க தூத்துக்குடியில இருந்து இங்க நாங்க கடந்து வந்தோம். நாங்க தூத்துக்குடியில இருந்து இங்க கடந்து வருகிற பொழுது ஒரு டெம்போ பிடிச்சு அந்த டெம்போ சாதனைகள்லாம் ஏற்றிக்கிட்டு அதுலயே நானும் என்னோட மனைவி, எனக்கு 4 பிள்ளைகள், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். அவங்களோட சேர்ந்து வந்து இந்த பக்கத்துல ஒரு பெரிய வீடு இருக்கிறது, அந்த வீட்டுல தான் முதல்ல நாங்க இருந்தோம். ஆமா, சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய மக்கள் அந்த வீட்டுல வந்து நாங்க இறங்கினோம். அந்த ஊரே அப்படி எங்களை பார்த்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால இருந்தவர் 2 குழந்தை வச்சிருந்த, ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருந்தாரு. இவரு வந்தவரு 4 பிள்ளைகள் வராரு. குஞ்சு குருமாமா வந்திருக்கு. சின்ன இடமாச்ச இந்த சபை, ஆட்களே சரியா கிடையாது, சரியான வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி மூக்குல அப்படி வாயில கையை வச்சுட்டு எங்களை பார்த்துருந்தாங்க. ஏன் பார்த்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் ஏன் இப்படி அதிசயமா பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன செய்வாரு பாவம் இந்த பிள்ளைகளை வச்சுட்டு சொல்லுது. நான் ஒன்றும் செய்யல, எனக்குள்ள என்னை படைச்ச கடவுள் வந்துட்டதுனால அவருடைய பிள்ளையா, அவருடைய ஊழியக்காரனாக நான் அவருக்காக என்னை நான் முற்றிலுமாக சரணாதி கத்தியாக ஒப்புவிக்கப்பட்டதுனாலே இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் படிச்சாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தோம், எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க சந்தோஷமா சமாதானமா குறைவான சின்ன சபையா இருந்தாலும் நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசுகிட்ட வாங்கன்னு சொல்லுதான். உள்ளே வெளியே உங்களுக்கு ஆசீர்வாதம், உள்ளே ஆசீர்வாதம், உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம், வெளியிலையும் உங்களுடைய லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கர்த்தர் குறுக்க இருந்து என்ன செய்வாரு, அந்த காரியத்திற்கு தள்ளி கொண்டு உங்களுக்கு பாதுகாவலா இருப்பார் இந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நம்பி கெட்டு போனவன் யாரும் கிடையாது, வெட்கப்பட்டு போனவன் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 22-23 வாசிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷன் தொலைச்சிட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குறைக்கிறதுக்காக, பாவத்தை தொலைக்கிறதுக்காக, மனுஷனுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்காக வந்தாரு. அதான் பெரிய சந்தோஷமான செய்தி, நற்செய்தி, நல்ல செய்தி. நற்செய்தினா நல்ல செய்தி, குட் நியூஸ். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியே எல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கப்பட்டது எல்லாம் நிறைவேறும்படி நடந்தது. எல்லாம் முன்னாலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற பைபிள்ல. இயேசு கிறிஸ்து இந்த வருவாரு, பிறப்பாரு, கடவுள் மனுஷனா பிறப்பாருங்கிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். ஆமா,
இது ஒரு காரணம் பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இம்மானுவேல். அப்படி இம்மானுவேல்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது கடவுளே நம்ம கூட இருக்காரு. அப்போ ஆதி மனுஷன் கடவுளை விட்டுட்டா இறந்துட்டான். அந்த கடவுள் இயேசுங்கிற நாமத்துல நமக்குள்ள திரும்பவும் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிற பண்டிகை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பு. ஹல்லேலூயா. அவர் கன்னி வயிற்றிலே பிறந்தார். அவர் மனுஷன் விட்டல்ல, அவர் தேவாதி தேவன். ஒரு பரிசுத்தமாக இருந்த ஒரு கன்னி வயிற்றில கடவுள் இருந்திருந்தார். புருஷ சம்யோகம் இல்லாமல் அவர் பிறந்தவர். ஹல்லேலூயா. என்ன மற்றபடி அவதாரத்தில் உலக வழக்கத்தின்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் புருஷ சம்பவத்தினால் பிறந்தவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே ஹல்லேலூயா அப்படி பிறந்தால் அவர்கள் மனிதர்கள் தான். அவர்கள் அவதார புருஷனாக முடியாது. அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற அந்த கடவுள் மகிமையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். கேட்கிறவருக்கு அறிவிக்கிறோம். உலகத்துக்கு அறிவிக்கிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இதை பெற்றுக்கொள்வதற்கு நிறைவா பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை அது இன்னும் குறைவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெய்வீக ஆசீர்வாதம் அதை நிறைவா பெற்றுக்கொள்வதற்கு உள்ள இருந்து கேட்கிற நாமும் வெளியே இருந்து கேட்கிறவங்களும் இல்ல இது சோசியல் மீடியால கேட்கிறவங்களும் என்ன செய்யணும் 2 வார்த்தையை பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோமா? அது நிறைவாகிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த நிறைவு, அந்த இறைவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மட்டும் 2 வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். யோவான் 2:5 வாசிங்க. யோவான் 2:5. எங்க தொலைச்சீங்களோ அங்க தேடுங்க. தொலைக்காத இடத்துல போய் தேடுனீங்கன்னா இருக்கிறதையும் தொலைச்சிருவீங்க மனுஷர்களே. இல்லாத இடத்துல போய் தேடுனீங்கன்னா எப்படி அது கிடைக்கும் உங்களுக்கு? வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமா, உங்களை ஆசீர்வதிக்க முடியாத இந்த உலகத்தில் பிறந்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாத, பாவங்களை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க முடியாத, உங்களுடைய பாவங்களை தொலைத்து உங்களுடைய பாவங்களை தொலைக்க முடியாத சிலுவைக்கு கடந்து போன அந்த இயேசு கிறிஸ்து இந்த வேத புத்தகத்தில் என்ன எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்கள். மனப்பூர்வமாக அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது இந்த தேவ சமாதானம், அந்த ஆசீர்வாதம், அந்த கடவுள் உங்களோடு கூட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனுபவமும் நிறைவும் உங்களுக்குள்ளே பரிபூர்ணப்படும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்துல நீங்கள் ஜீவித்து நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முந்திக் கொள்ளுங்களானால் அவர் வருகிற நீங்கள் மறித்து எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். வரையோரைக்கு இருப்பீர்கள் என்று சொன்னார். அவரை போல தெய்வங்களை அடைந்து சாயுட்ச பதவி அடைந்து அந்த பரமாத்மாவின் உன்னத நிலையை இந்த ஜீவாத்மாவாக இந்த மனுஷன் பற்றி அவன் பரமகதி அடைவான், மோட்சகதி அடைவான். அதுக்கு உள்ளே இருக்கிற நீங்களும் கேட்கிறவர்களும் செய்ய வேண்டியது ஒன்றே. இந்த இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் தெளிவாக இந்த வேத புத்தகத்தில் வாசித்து ஆராய்ந்து அதன்படி நாம் நடந்தால் அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 2:17 கூட வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:17. ஹalleluya பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒன்றுதான் நற்செய்தி. அவர் ஒருவரே அவதார புருஷர். அவதார புருஷர் என்று சொன்னால் கடவுள் மனிதன் ஆகிறது. வேறு ஒருவரும் கடவுளும் இல்லை, அது அவதாரமும் இல்லை என்று நாங்கள் உறக்க சொல்லுகிறோம், அனுபவத்தை அறிந்து சொல்லுகிறோம். வாசிக்கலாம். அநேகரை போல நாங்கள்
தேவவசனத்தை கலப்பாய் பேசாமல் அநேகரை போல நாங்கள் தேவவசனத்தை கலப்பாக பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் ஆமா கிறிஸ்துவுக்குள் நீதியில் என்று சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக அங்கே நம்ம செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல விசேஷமாக இந்த சின்ன சபையில ஊழியக்காரனா இருக்கிறன்னா இந்த பைபிள பயபக்தியோட படிச்சு, இந்த இயேசப்பா எழுதி கொடுத்த இந்த வேத புத்தகத்தை பயபக்தியாக படிச்சு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி என்னை என் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவனுக்கு, இந்த நல்ல தேவனுக்கு, இந்த இயேசப்பாவுக்கு என்ன நான் முழுசா ஒப்படைச்சு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்யறேன். இங்க வர்றவங்களுக்கும் அதைத்தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமா, அதற்காக ஆண்டவரே நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படின்னாலே இங்கே அந்த மேலான இறை ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே கிறிஸ்து உண்டு, கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் உண்டு. அதை போதிக்கிறதுக்கு போதகர்கள் உண்டு. தேவஜனமே அந்த கிறிஸ்துவை சரியாக வேதத்தின்படி நாம் பின்பற்றுவோமாக. பூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்துல அநேகருக்கு கிறிஸ்துவே இருளிருந்த பாவம் நிறைந்த உலகத்துல மனிதனுக்கு வழிகாட்டி, அவரே வெளிச்சம், அவரே வாழ்வியல் உண்மை என்பதை நாம் காட்டுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுதான் நல்ல செய்தி, நற்செய்தி. மனிதனுக்குள்ளே கடவுள் திரும்ப வருகிற ஒரு அனுபவமும், ஒரு சமாதானமும், சந்தோஷமும், நிறைவும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிறது. வேறு ஒருவராலும் ஆகாது என்பதை நாங்கள் திட்டமாக இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம், கேட்கிறவர்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.